ஆந்திராவைச் சேர்ந்த சாமியார் நிர்வாணமாக யாகம் நடத்துவதற்கு திருவண்ணாமலையில் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. புகாரை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் யாகத்தை தடுத்து நிறுத்தி சாமியாரை கைது செய்திருக்கிறார்கள். நடந்தது என்ன? திருவண்ணாமலையில் நிர்வாண சாமியார் யாகம் வளர்ப்பதாக தகவல்கள் வெளியானதும் அங்கு சென்ற போலீசார் அவரை கைது செய்ய முனைந்தனர். அப்போது நடந்த வாக்குவாதம் தான் இது. யார் இந்த சாமியார்? என்ன யாகம் செய்தார்? ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர் சூரிய பிரகாசநந்தர். அவதூத சம்பிரதாயம் எனப்படும் நிர்வாண சாமியார் மரபைச் சேர்ந்தவர் இவர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள 10 லிங்கங்களின் சன்னதிகளிலும் ஒரு சன்னதியில் தலா 6 நாட்கள் வீதம் யாகம் நடத்த திட்டமிட்டிருந்தார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இதற்கான ஏற்பாடுகள் நடந்தபோது நிர்வாண சாமியார் யாகம் செய்கிறார் என தகவல்கள் பரவியதால் திருவண்ணாமலை மாவட்ட நீதிபதியாக இருந்த புகழேந்தி அங்கு சென்று ஆய்வு செய்தார். அதனை அடுத்து போலீசார் யாகத்தை தடுத்து நிறுத்தினர். இந்த நிலையில் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள ஆனாமணக்குள விநாயகர் கோயில் தெருவில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமான விடுதியில் சாமியாரும் அவரது ஆந்திர மாநிலத்து சீடர்களும் தங்கியுள்ளனர். விடுதியில் இருந்து சிறிது தூரத்தில் உள்ள ஓரிடத்தில் கடந்த 23ஆம் தேதி முதல் சாமியார் பாசுபத சோமருத்ர யாகம் நடத்தி வந்தார். நிர்வாண சாமியார் யாகம் நடத்துகிறார் என இந்த முறையும் தகவல்கள் பரவியதை அடுத்து கோட்டாட்சியரும் தாசில்தாரும் நேரில் சென்று யாகத்தை தடுத்து நிறுத்தினர். இதனை அடுத்து சாமியார் தங்கும் விடுதியின் 5வது மாடிக்கு சென்று விட்டார். காவல்துறையினர் அவரை கைது செய்ய முயன்ற போது சீடர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து இந்து அமைப்பினர் அங்கு வந்து சாமியாரை அவரது காரில் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இனி திருவண்ணாமலையில் யாகம் நடத்த மாட்டோம் என சாமியார் எழுதி கொடுத்ததை அடுத்து அவர் திருவண்ணாமலையிலிருந்து வெளியேற்றப்பட்டார்.